ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு வாழைப்பழ அல்வா ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் 3 நாட்டு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேங்க. பழம் நல்லா கனிஞ்சதாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்திருந்த வாழைப்பழத்தை சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதை செய்கிறதுக்கு நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நல்லா கனிஞ்சதாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேங்க. பேன் நல்லா சூடானது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 3 பாதாம் 3 முந்திரியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த பாதாம் முந்திரியெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த வாழைப்பழ பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துலேயே பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் இது ஹெல்த்தியானதும் கூட. நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விடும்போது நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தில் இனிப்பு அதிகமாக இருந்தது, அதனால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் செய்யும் போது கொஞ்சமாக சர்க்கரையோட அளவை டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 1 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஏலக்காய் சேர்த்தது 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ் ஆனில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இது பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக கிடச்சிருக்குது. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆகிருச்சு.